ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு எரிகோவில். மார்க் 10:46 சொல்லுகிறது, அவரும் அதாவது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது. பர்திமேயு ஒரு பக்கம் குருடனாயிருந்தான், மறுபக்கம் பிச்சைக்காரனாயிருந்தான், இன்னொரு பக்கத்தில் எரிகோவில் வாசம் பண்ணுகிறவனாய் இருந்தான். எரிகோ ஒரு சாபத்தீடான பட்டணமாயிருந்தது. நீங்கள் எந்த இடத்துல வாசம் பண்ணுகிறீர்கள்? ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை கர்த்தர் விரும்புவதில்லை. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஐயோ, நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும், சமாதானத்தை பகைக்கிற இடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும். நான் சமாதானத்தை நாடுகிறேன். அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனப்படுகிறார்கள். 120ஆம் சங்கீதம் 5-7 வரை. எரிகோ என்றால் பேரிச்சம் பட்டணம் என்று அர்த்தம். உபாகமம் 34:3. ஆனாலும் அந்த பட்டணத்தின் மேல் ஒரு சாபம் இருந்தது. யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலரை எச்சரித்து, இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். சாபத்தீடானதில் எதாயிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். ஆனாலும் ஆகான் என்பவன் வெள்ளியையும் சால்வையையும் பொன் பாலத்தையும் எடுத்தபடியால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தின் யுத்தத்தின் போது முறியடிக்கப்பட்டு தோல்வியடைந்தார்கள். பின்பு அவர்கள் ஆகானையும் அவன் குடும்பத்தில் அத்தனை பேரையும் கல்லெறிந்து கொன்று சாபத்தீடான பொருட்களையும் சேர்த்து சுட்டரித்தார்கள். ஏற்கனவே இருந்த சாபத்தோடு இன்னும் அதிகமான சாபத்தை யோசுவா கொடுத்தார். இந்த எரிகோ பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது தன் மூத்த குமாரனையும், அதன் வாசல்களை வைக்கிற போது தன் இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன் என்று அவர் சொன்னார். யோசுவா 6:26. கர்த்தருடைய வார்த்தைகளையும் அவருடைய ஊழியக்காரர்களின் வார்த்தைகளையும் அசட்டை பண்ணின பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் என்பவன் எரிகோவுக்கு அஸ்திபாரம் போட்டவுடனே அவனது மூத்த மகன் அபிராம் இறந்து போனான். அதன் பின்பு அப்பட்டணத்தை கட்டும் வேலையை நிறுத்திவிட்டானா? தன் தவறை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டானா? இல்லை. அதற்கு வாசலை வைக்கும்படி தன் இளைய குமாரனை சாக கொடுத்தான். புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்ன ஓமையிலும் கூட பாக்கியமான எருசலேமை விட்டு சபிக்கப்பட்ட எரிகோவுக்கு போன மனுஷன் கள்ளர் கையில் விழுந்தான் அல்லவா? எருசலேம் கடல் மட்டத்திலிருந்து 1300 அடி உயர்ந்த மலைப்பட்டணம். எரிகோ சமுத்திர மட்டத்திலிருந்து 1600 அடி கீழாக போகும் தாழ்வான பட்டணம். தேவப்பிள்ளைகளே, துதி ஆராதனை நிறைந்த எருசலேம் போன்ற சபையிலே நிலைத்திருங்கள். ஒருபோதும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி எரிகோவை நோக்கி செல்லாதிருங்கள். ஒருபோதும் உயர்ந்த ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து கீழான நிலைமைக்கு செல்லாதீர்கள். இன்றைய நினைவிற்கு உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 63, 64 மற்றும் 65ஆம் சங்கீதங்கள். மாலை ரோமர் 6ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஆசீர்வாதமான இடத்தில் தங்கியிருங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.